அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தாங்க செய்ய போகிறேன். அந்த தோசை வந்து தோசை மாவோ இட்லி மாவோ எதுவுமே இந்த தோசைக்கு வந்து தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த தோசை வந்து செய்யலாம். அந்த தோசை எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தோசைக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு 2½ கப்பு தண்ணி 2½ கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடியாக துருவினது, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அடுத்து வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து 1 ஸ்பூனு, அடுத்து வந்து மிளகு தூள் 1 ஸ்பூனு, ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, அடுத்து 2 ஸ்பூனு ரவை. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். இந்த ஜாரில் வந்து அந்த அரிசி மாவு, அடுத்து வந்து ரவை, அடுத்து 2½ கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கணும். கரெக்டாக ஒரு 2½ கப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுனா 2½ கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நான் வந்து இந்த பவுலில் வந்து இந்த அரைச்சதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தக்காளி இல்லை, வெங்காயம். இப்போ இதில் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக வெட்டிக்காங்க, பொடியாக நறுக்கிக்காங்க. இதை வந்து அடுத்து இஞ்சி, அடுத்து மல்லி இலை, அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து சில்லி ஃப்ளெக்ஸு, ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து உப்பு போட்டுட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து ஊற வச்சிடணும். இது வந்து 10 நிமிஷத்துக்கு வந்து இதை அப்படியே வச்சிடணும். இதை வச்சுட்டு அதுக்குள்ளேயும் இதை வந்து நான் வந்து இந்த தோசைக்கு வந்து ஒரு சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ சட்னி செய்யலாம். சட்னிக்கு வந்து நான் வந்து ஒரு தக்காளி, 2 தக்காளி, மீடியம் தக்காளி, 1 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லை பல்லாரி வெங்காயம், அடுத்து மல்லி இலை, 3 காஞ்ச மிளகாய், 2 துண்டு தேங்காய், அடுத்து 2 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கணும் எண்ணெயில் வந்து. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன்னா. இப்போ இது வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அடுத்து வந்து இதில் வந்து தேங்காய், பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். பூண்டு, இப்போ தேங்காய், மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப வந்து ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்கிக்கணும். இப்போ இதை வதக்குனதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து நல்லா உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 இது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு திரும்ப ஒரு டைம் நல்லா கிளறிட்டு இதை வந்து எடுத்து ஆற வச்சு இதை வந்து அரைச்சிக்கணும். இதை வந்து ஜாரில் வந்து இப்போ அந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னி வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் சட்னி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை வந்து இதில் வந்து ஊற்றிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இது வந்து தோசை ஊற்றிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு தோசை கல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு கலரி விட்டுட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. இது ஃபுல்லாக தீ வந்து கூட்டி வச்சுக்கோங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பெரட்டி விட்டுறலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் தோசை வந்து. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.